நீங்கள் பாட்டெல்லாம் நல்லா பாடுவீங்க? நான் பாடவே மாட்டேன். பாடுவா ப்ரோ? பாடவே மாட்டேன். பாட மாட்டா ப்ரோ, பாடுறத ஓட்டுவா ப்ரோ. கூட இங்கே சுகந்தா தொடுவானம் சிவந்து போகும் தொலை தூரம் குறைந்து. இவர் பாடுவார். நானா கான்சர்ட்ல பின்னாடி நின்று பாட சொன்னீங்கன்னா பாடுவேன். இது மாதிரி கேமரா முன்னாடி பாட சொன்னீங்கன்னா அந்த இனி உன்னை பிரிய மாட்டேன், துளி தூரம் நகர மாட்டேன், முகம் பாடு. ப்ரோ ரொமான்டிக்காவே கேட்க மாட்டேன் ப்ரோ. சரி, இப்படி ஆரம்பிக்கலாம். எங்க அண்ணன் இப்படியெல்லாம் இருப்பான்னு நான் என்னைக்கு எதிர்பார்த்ததில்ல. எப்ப பார்த்தாலும் போனை பார்த்து சிரிக்கிறான், போன் நிக்காம பேசிட்டே இருக்கான். எங்க அண்ணனா இப்படியெல்லாம் பண்ணுவானா அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. பார்வையம்மாடி, என்ன ஒரு ஜாடையம்மாடி, என்ன ஒரு ஆடையம்மாடி, என்ன ஒரு மாயக்கண்ணாடி, வந்து நின்று நானும் நாடி துள்ளி மனம் ஆடும் தள்ளாடி. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த கேரக்டர் தவிர. ஃபஸ்ட்டு அப்புறம் எல்லாம் இது முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக பேச சொன்னாங்க. நானும் இதே மாதிரி பேசிகிட்டே இருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன். ஓகேவா ஸ்னேகான்னு ஓகேன்ட்டா, அவ்வளோதான். டபுள் ஓகே. சிறுமீனாக மாற்றினேன் சீமக்காரியே மாயமாரியே, ஏனோ வாழாகி வேலாகி பார்த்தாய் சீமக்காரியே ஆழங்கட்டியே, என்னாச்சு? ஒரு ஜாடையம்மாடி, என்ன ஒரு ஆடையம்மாடி. வால்பாறை போயிட்டு வந்தோம், பெப் போட்டின்னு நினைக்கிறேன். அது சொல்லி அப்புறம் மாட்டிக்க போகிறாங்க. மேடம்க்கு பெப் போட்டின்னு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து திருப்பி கொண்டு வந்து லஞ்சு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு மேடம் ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு 12 மணிக்கு ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு வந்துட்டு மேடம் திருச்சி போயிட்டாங்க. அதுதான் நான் ஸ்னேகா கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு.
பக்கத்துல வர சொல்லுங்க எண்ணி பாருங்க 4 கல் இருக்கு 8 கல் இருக்கு சீக்கிரம் முடிச்சிடும். பிஆர் படிச்சே எங்க கை பிடிக்க ஸ்கூட்டியே வந்த மச்சான் அழகு மச்சானா மர்மையான மச்சானா. கூகுள் பே பண்ணாலும் சரி ஜிபே பண்ணீங்கனாலும் சரி தங்க காசு குட்டினாலும் அதோட சந்தோஷம். அதான் மொத்தமா வாங்கிட்டீங்க 500 இருந்து 2000 கொடுத்தா சின்ன 500 கேக்குறீங்க பாத்தீங்களா? காலையிலேருந்து கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக சரி கல்யாணம் ஆக போதும் அப்படின்ற அளவுக்கு இருந்தேன். ஆனால் இப்போ லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. டெய்லி கவுண்ட் பண்ணிட்டு மந்த் டைமர்ல இருந்து டே டைமரா மாறி வீக் டைமரா மாறி கடைசியில ஹார் டைமரா மாறி இப்போ மினிட்ஸ் டைமரா மாறி நிக்குது. சொல்றேன் லவ் யூ ஸ்னேகா. லவ் யூ நந்து. பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் ஸ்னேகாக்கும் வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் கேப் இருக்கும். ஸோ அந்த பாண்டிங் வந்துட்டு நல்லாவே இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலலாம் நாங்கள் 2 பேரும் ரொம்ப அடிச்சுக்குவோம். ஒரு சில 2-3 விஷயங்கள் வந்துட்டு போய் அம்மா அப்பாட்ட வந்துட்டு சொல்லி வச்சிருவோம். அப்போ வந்துட்டு நான் அடி வாங்குறது பார்த்தா அவளுக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு அவளுக்கு மேரேஜ் ஸ்டாக் எடுக்கிறப்ப என்னடா சின்ன பிள்ளையா இருக்கா அதுக்குள்ளே மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்போ எனக்கு ஐயோ ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஐ ரியலி மிஸ் ஹர் ஸோ மச். ஐ வாண்ட் ஹர் டு லிவ் ஹாப்பிலி. ஸோ ஐ விஷ் தே போத் ஆர் வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். மணமகளே மணமகளே வா வா உன் வலது காலில் வா வா. ஆஃப்டர் வெட்டிங் ஜாலியாக ஊர் சுற்றணும் அவ்வளோதான். ஆஃப்டர் வெட்டிங் என்னங்க ஒரு ஹனிமூன் ட்ரிப், அப்புறம் அப்பப்போ ஒரு கான்சர்ட்,
ஒரு அவுட்டிங், ஒரு லாங் டிரைவ். நைட்டில் ஒரு லாங் டிரைவ். வாரத்துக்கு 4 டைம் போனால் வீட்டில் கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, கருகின்ற நொடிகளில் நான் நெருங்கி வந்தேனே. இல்ல பாட்டு அப்படியே போடுங்க, அது அப்படியே பாடுவாரு. பாடுவார்ல. அவளை பார்த்து பாடு. தொலை தூரம் கரைந்து போகும் நகர்கின்ற நொடிகளில் நான் நெருங்கி வந்தேனே, இனி உன்னை பிரிய மாட்டேன். தெரியலடா, ரீடேக்.